எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 12 14 வரை இருக்கிற வசனங்கள் ஆகும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறதாம். கவனியுங்கள், ஏதோ ஒரு தவறு வாழ்க்கையில வந்துவிடும், ஏதோ ஒரு அறியாமை, ஏதோ ஒரு பாவம் வாழ்க்கையில வந்துவிடும். ஆனால் தொடர்ந்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் கவனியுங்கள், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை வரத்தினால்தான் நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்யும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாராம்? நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி. கவனியுங்கள், ஆதரவாய் நீட்டப்பட வேண்டிய ஆண்டவருடைய கரம் அதற்கு விரோதமாய் நீட்டப்படுமாம். கவனியுங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு நாட்டை குறித்ததென்று மட்டும் நினைக்காதிருங்கள். உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு தேசமாக பார்க்கிறார். இஸ்ரேல் தேசத்தை யாக்கோபினுடைய பேரினால் பார்த்தவர். ஆகவே நம்மை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு விரோதமாக தேவனுடைய கரம் நீட்டப்பட்டால் என்ன சம்பவிக்குமாம்? அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து. நல்லா கவனிங்க, அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிப்பாராம். கவனிங்க, அப்பம் என்னும் ஆதரவு கோல் முறிக்கப்படவே கூடாது. இங்கே அப்பம் என்று சொல்லுவது யோவான் சுவிசேஷம் 6:35 ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த ஜீவ அப்பம் என்கின்ற ஆதரவு கோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆதரவு கோலாக இருக்க வேண்டியவரை தேவன் ஆதரவுக்கு மாறாக ஆண்டவரை நம்மை விட்டு விலக்குகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்குமாம்? அதில் பஞ்சத்தை அனுப்பி. பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம்? ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். வரப்போகிறது, பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரப்போகிறது. ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல. பாருங்க, ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று. கர்த்தருடைய வார்த்தை, இன்றைக்கு வார்த்தைகள் கேட்கக்கூடாத ஒரு கொடிய பஞ்சத்தில் போய் கொண்டிருக்கிறோம். நான் விவரிக்க விரும்பவில்லை, நீங்கள் நன்கு அறிவீர்கள். எங்கு பார்த்தாலும் வார்த்தை புரட்டப்படுகிறது. வார்த்தை மக்களுக்கு கேட்க மனமில்லாத ஒரு காலம் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தை வரவிட போகிறாராம். லூக்கா சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வசனம் கேட்கக்கூடாத ஒரு கொடிய பஞ்சம். அந்த பஞ்சம் தலைவிரித்தாடினால் உலகத்தில் ஒருவேளை செழிப்பான காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு இந்தியாவை செழிப்பாக்க வேண்டும், அமெரிக்கா செழிக்க வேண்டும், இப்படி வல்லரசு நாடுகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, தேசத்தை பொருளாதாரத்திலே செழிக்க வைக்க வேண்டும் என்று நாடுகள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. ஆனால்
அவர்கள் நினைக்கிறார்கள் இதுதான் எங்களுக்கு வாழ்வு. ஆனால் வசனம் இல்லாததினாலே ஒரு மகா பெரிய ஆபத்துக்கு நேராய் உலகம் போய்கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த நாட்களிலே கவனமாயிருக்க வேண்டும். புலம்பலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 4வது அதிகாரம், அதனுடைய 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பாரில்லை. அவர்களுக்கு கொடுக்கிறவர்கள் இல்லை. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறாங்க, வசனம் எங்கே? வார்த்தை எங்கே? வார்த்தையாகி இயேசு ஜனங்களுக்கு இன்றைக்கு மறுக்கப்படுகிறதற்கு காரணம் தேசத்திலே துரோகம் என்று சொல்லுவதை ஆண்டவராகிய தேவன் பரமபிதா இந்த பூமியை சிருஷ்டித்து எல்லாவற்றையும் மனிதனுக்கு ஆளுகை செய்வதற்கு அவனை மேன்மையாய் வைத்தார். ஆனால் ஆண்டவர் விலக்கின காரியத்தை தொடவும் வேண்டாம், புசிக்கவும் வேண்டாம் என்று சொன்னார். அந்த தெய்வத்தினுடைய வார்த்தையை மறந்து சாத்தான் சர்ப்ப வடிவிலே வந்து சொன்னதை அப்படி நம்பினதுதான் துரோகம். அந்த துரோகத்தினால் வந்ததுதான் பாவம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு துரோகம் செய்கிறோமா? அதனாலே பாவம் செய்தவரை மனவேதனைப்படுத்துகிறோமா? ஒரு கணம் நம்மை நாமே தியானித்து பார்த்தால், ஐயோ நான் பாவம் செய்தேன், துரோகம் செய்தேன் என்று நாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லிவிட்டு லேவியராகம புஸ்தகம் 26வது அதிகாரத்திலே அதனுடைய 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது, உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். அப்படி என்ன அர்த்தம்? என்ன? நம்ம வீட்டு தண்ணிய நம்ம விலை கொடுத்து வாங்கி குடிக்கிறது மாதிரி, நம்ம சம்பாத்தியத்தை யாரோ எடுத்து நமக்கு திருப்பி தர்ற மாதிரி. நான் இதை விவரிக்க விரும்பவில்லை. உங்களுக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா நிலைமைகளும் நன்றாக தெரியும். இது ஒருவித கொடிய காலத்திலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சாபத்தை எப்படி ஆகிலும் மாற்றுவதற்காக என்ன செய்கிறார்கள் என்றால், பரிசுத்தவான்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆண்டவர் இங்கே இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அதனுடைய 14வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? 14:14 வாசித்து பாருங்கள். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிச்சீங்களா? ஆண்டவர் ஆபிரகாமோடு சொன்னார், 10 நீதிமான்கள் இருந்தால் நான் பட்டணத்தை அழிக்க மாட்டேன். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 3 புருஷர்கள், முதலாவது சொன்னது நோவா, 2வது சொல்லுகிறார் தானியேல், 3வது சொல்லுகிறார் யோபு. இந்த நிகழ்விலே நோவா காலத்து சம்பவத்திற்கும் இவருக்கும் என்ன தொடர்பு? நோவா மரித்து காலமாயிற்று, எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போனது. யோபுவின் சரித்திரம் பல 100 ஏன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே நடந்தது. அந்த காரியத்தை இங்கு சொல்லிவிட்டு இப்ப லைவில் இருக்கிற ஒருவரை சொல்லுகிறான். யாரு? தானியேல். இந்த வசனங்களை நீங்கள் எடுக்கும்போது முற்பிதாக்கள் முதல் அத்தனை தீர்க்கதரிசிகளும் இப்பொழுது இருக்கிற பரிசுத்தவான்களும் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும்
5 வித ஊழியம் செய்கிறவர்களும் ஒருமித்து நின்று ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவங்களுடைய ஆத்துமாக்களை தப்புவிப்பேனே அல்லாமல் மற்றவர்களை தப்புவிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லும் போது நமக்குள்ளே ஒரு வேதனை வருகிறது. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்? அன்றைக்கு வரைக்கும் அவங்க சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், ஆகவே நாங்க மனம் போல வாழ்ந்தாலும் யாருக்கு அடிமையாக மாட்டோம். இருமாப்பு, எங்களுக்கு இந்த தீர்க்க தரிசிகள் எங்களுடையவர்கள், முற்பிதாக்கள் எங்களுடையவர்கள். இன்றைக்கு நீங்களுக்கும் எனக்கும் அதுதான். 5 வித ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு தோழ பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் போன் எடுக்கலைன்னா அதை விட பெரிய பாஸ்டர் என்கிட்ட இருக்கிறாரு. கைக்கு 4 காலுக்கு 8 சொல்லி நான் என்ன செய்திருக்கிறேன், போன் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு. அப்படி என்று இன்றைக்கு மனிதர்கள் தப்பெண்ணம் கொள்ளுகிறதுனாலே அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, எனக்கு இவங்க இருக்கிறாங்க, இந்த சபை இல்லைன்னா வேற சபை இல்லையா, இந்த ஊழியக்காரர் இல்லைன்னா எனக்கு வேற ஊழியக்காரர் கிடைக்காதா. இப்படி மக்கள் இருமாப்பாவதுனாலே ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார், ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுவதில்லை. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்கள் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. ஒரு பரிசுத்தமான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பது அதிக உண்மை, மாற்று கருத்தில்லை. ஆனால் நீங்கள் அப்படி நம்ப கூடாதாம். சரி, எனக்காக இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எங்களுக்கு பாஸ்டர் இருக்கிறாரு, எங்க அப்பா பாஸ்டர், எங்க தாத்தா தாத்தா பாஸ்டர், இதெல்லாம் நீங்க சொல்லி உங்களை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். அவர்கள் தப்புவார்களே தவிர நீங்கள் தப்புவதில்லை. நோவா தப்பி விடுவார், யோபு தப்பி விடுவார். ஆனால் இப்பொழுது லைவ்ல இருக்கிற தானியேல் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இவர் கூட நின்றாலும் முடியாதாம். நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன், இந்த பிரசங்கத்தை நான் எப்படி எடுத்து சொல்ல முடியும்? இந்த பிரசங்கத்தை பிரசங்கித்தால் மக்களுக்கு இதனாலே என்ன பலன்? ஆண்டவரே, இதனுடைய ரகசியம் என்ன? இப்படி ஆனால் ஜனங்களுடைய நிலைமை என்ன? நீர் கேளாதவர் போல் இருந்தால் ஆத்துமாக்களுடைய நிலைமை என்ன? ஆண்டவர் எனக்கு அழகாக சொல்லி கொடுத்தார். இந்த 3 பேரை போல எல்லாரையும் மாற சொல்லுங்கள். ஆமென், ஆமென். இந்த 3 பேரை போல சபையின் விசுவாசிகள் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை ஒரு நோவாவாக மாற்றுங்க ஆண்டவரே, என்னை ஒரு நோவாவாக மாற்று. அந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் எனக்காக வேகமாக வாசியுங்கள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, தன்னுடைய காலத்துக்குள் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நீதிமானும் உத்தமவுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை பேர் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நமக்கு தெரியுது, அநியாயம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என் காலத்துல வாழுகிற மக்களுக்குள்ள நான் உண்மையா இருக்கணும், அதோடு நிறுத்தக்கூடாது. ஆண்டவரே, என் காலத்துல வாழுகிற மக்கள் அழிந்து போகக்கூடாது. ஆண்டவரே, உலகம் எங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் உம்முடைய சாயலப்பா. சொல்லுங்க, 2 கையை விரித்து சொல்லுங்க. உலகம் எங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய சாயலப்பா. ஒரே இரத்தத்தால, ஒரே உம்முடைய ரூபத்தால உருவாக்கப்பட்டவங்கப்பா. அவங்க அழிந்து போக நான் அனுமதிக்க மாட்டேன்ப்பா. இப்படி சொல்லுகிறவர்கள் நான் நோவா. நீங்கள் ஜெபிக்கும் போது நோவா தன் குடும்பத்தை தப்புவித்தது போல ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மாத்திரமல்ல 8 திசைக்கும் இருக்கிற மக்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திலே எட்டுவதற்கு கிருபை செய்வார். எல்லாரையும் நிச்சயமாக நீதிமானாய் மாற்றுவார். அடுத்து நீங்க பாருங்க, தானியேல்
அவனுடைய ஏக்கம் நோக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. தானியேல் தேவனுக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினார். நீங்க எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நோவாவை பற்றி சொன்னேன். ஆண்டவரே, நோவா ஜெபித்தது போல நான் ஜெபிக்கணும். என் கர்த்தரே, என் நிமித்தம் சொல்லுங்க, என் நிமித்தம் என் தேசம் தப்பு வைக்கப்படணும்ப்பா. அன்றைக்கு நோவா அவன் மட்டும் தப்பு வைக்கப்படலப்பா, அவனோடு அவன் குடும்பம். தானியேல் அவன் மட்டுமல்ல, அவனுடைய நண்பர்களும் தப்பு வைக்கப்பட்டாங்களே தகப்பன். யோபு ஆண்டவரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்தினவங்க தட்டி தட்டி சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என் மீட்பர். யோபு சொல்லுகிறார், அவர் என் மீட்பர், நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். யோபு 19ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 25 27 வரைக்கும் வேகமாக வாசித்து உதவுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். என் கண்களே அவரை காணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் கண்கள் காணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளிலே அவர் மண்ணிலே கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றீரே அப்பா. உம்முடைய ஆவியை ஊற்று நான் முகத்தை மறைக்க மாட்டீங்களே அப்பா. ஆண்டவருடைய மகிமையின் முகம் மறைக்கப்படாதே தகப்பனே. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்ச தேகமுள்ள யாவும் அதை ஏகமாய் காணும் என்றீரே அப்பா. என் கர்த்தரே, சொல்லுங்க, 2 கரத்தை விரித்து எல்லாரும் சொல்லுங்க, கருத்தாய் சொல்லுங்க, என் கர்த்தரே. எல்லாரும் விரியுங்க, 2 கரத்தை அப்படியே விரியுங்க. என் கர்த்தரே, நீர் கடைசி நாளிலே பூமியின் மேல வந்து நிற்பீங்கப்பா. அதுக்கு முன்பதாக ஒரு முன்மாறிய மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றீரே ஆண்டவரே. அந்த யோவேலை கொண்டு சொன்னீங்கப்பா, பேதுருவை கொண்டு அதை நிரூபித்து வெளிப்படுத்தி காட்டுனீங்கப்பா. ஆனாலும் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படலையே. மேல் வீட்டறையில் இருந்த ஒரு கூட்டம் மக்கள் மேல ஊற்றப்பட்டு உலகமெங்கிலும் அங்கொன்று எங்கொன்றென்றல்லவா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இனி ஆண்டவரே, சீக்கிரமாக தகப்பனே, ஒரு பின்மாறிய சகரியா 10:1 ஊற்றுக போகிறீங்களே அப்பா. அந்த பின்மாறி ஊற்றப்படும் போது எல்லா மாம்சமான யாவரும் தேவாவியினால ஊற்றப்படுவார்களே. அதை நாங்க பார்க்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரே, அது என்னையும் அப்படியே மாற்றுங்கப்பா. எனக்குள்ளே அந்த பாரத்தை வைங்கப்பா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீரே. கடைசி நாளிலே நீர் பூமியில வந்து நிற்கும் போது ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளியரங்கமாகணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவடையணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படி நீங்க கதறும்போது உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் நிச்சயம் தப்புவிப்பீர்கள். ஆமென், ஆமென். அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். நம்மிடத்துல தந்த ஆத்துமாக்கள், என்னிடத்துல தந்த உங்கள் ஒவ்வொரு பேர். ஆமென். என்ன கேட்டா நான் சொல்லுவேன், ஆண்டவரே, என்னிடத்துல தந்த என் ஆத்துமாக்களை ஆமென் சொல்லுங்க. எனக்கு தந்த மந்தைய ஆண்டவரே, என் உயிராக
நான் நேசிக்க என்னிடத்துல ஒப்பு கொடுத்தேன், நான் ஞான ஸ்நானம் கொடுத்தேன், நான் கர்த்தருடைய பந்தியிலே பங்கிட்டு கொடுத்தேன், அத்தனை பேரையும் அத்தனை பேருடைய ஆத்துமாவையும் நான் தப்புவித்துக் கொள்ளணும். காரணம் அவர்கள் எனக்கு தந்த ஆத்துமாக்கள். அந்த மோசே அப்படித்தான் ஜெபித்தார். ஆண்டவரே, இவர்களை நீர் அந்த கானானுக்குள் பிரவேசிக்காவிட்டால் என் பேரை நீர் எழுதின புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். அதுதான் ஆத்துமா பாரம். உங்களோடு கர்த்தர் முகமுகமாய் பேசி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே உங்க வலது கரத்தை ஒப்பு கொடுங்க, உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வேதகால பரிசுத்தவான்களை போல மாற்று. இங்கே 3 பேரை மட்டும்தானப்பா முன்னடையாளமா சொல்லி இருக்கிறீங்க. ஆனா எல்லா பரிசுத்தவான்களும் உம்முடைய பார்வையில அருமையான காரியங்களை செய்தாங்க. அப்படியே என்னையும் மாற்றும். இன்றைக்கு ஆவியில நிரம்பி தீர்க்க தரிசனங்களை உரைக்கணும்னு அதிக ஆசை. ஆனா நான் ஆண்டவரிடத்துல என்ன கேட்டேன் தெரியுமா? இந்த 3 புருஷர்களைப் போல எங்களை முற்றிலும் மாற்றுங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாங்கப்பா. தேவ கோபத்தை நாங்க ஆற்றுறதுக்கு என்ன பாத்திரமா பயன்படுத்துங்க. என்னையும் வேதத்தில் உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க? அத்தனை பேரை கர்த்தர் மாற்ற போகிறார்.